பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். நான் இன்னைக்கு வந்து சிக்கன் 65 பண்ண போகிறேன். ஆனால் நான் பண்ண போகிறேன், அதுக்கு 65 எதுக்கு பேர் வந்து எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், சரிங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, 65வது வருஷத்தில் கோழி எப்படி பொரிச்சு சாப்பிடணும்னு நினச்சி பேர் வந்திருக்குமா இருக்கும். நான் அப்படி நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாங்கிறதுக்கு என்னென்ன மசாலா வேணும் பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 2 ஸ்பூன் தயிர் எடுக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ் தயிர், புளிப்பில்லாத தயிர். ஒரு முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறையா போடும். நிறையா அரைச்சிட்டா எக்ஸ்ட்ரா ஃப்ரிட்ஜ் வைக்கணும். கொஞ்சமாக கரம் மசாலா, அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, கொஞ்சமாக மஞ்சள், 1 ஸ்பூன் வந்து தனியா பவுடர், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர். மிக்ஸ் வச்சு நல்லா அப்படி கலஞ்சிக்கலாம். கரண்டியோ மிக்ஸோ ஏதோ பேர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிட்டு, அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீடியம் சைஸில் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கனில் போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனும் மசாலாவும் எல்லா இதுலேயுமே கோட்டிங் பண்ணணும். நல்லா கிண்டிடலாம். கிண்டிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் பண்ண விடலாம். சிலவங்க வந்து இதை வந்து ஃப்ரீஸில் வைப்பாங்க. இதை வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கல, ஃப்ரீசர்லேயும் வைக்கல. நம்ம அப்படியே நல்லா மசாலா எல்லாமே பிடிக்கிற மாதிரி வெளியே வச்சிடணும் அரை மணி நேரம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டு நம்ம சிக்கன்லாம் நல்லா உருட்டு அரை மணி நேரத்துக்கு கூடுதலாக ஆகிட்டு நம்ம எண்ணெய் சட்டி வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம ஒரு பீஸாக போட்டுடலாம். சரி, அதிகமாக போடக்கூடாது. போட்டால் வந்து மொத்தமாக வேகாத ஒரு மாதிரி இதாகிடும். 4 பீஸாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நிறைய போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய போட்டால் வந்து வேகாது, ஒரு மாதிரி வந்து நொசன்னு ஆயிரும். அதனால் 4 பீஸாக போட்டு எடுத்துக்கலாம். கேஸ் ஸ்லோ மீடியமில் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ லேசாக திருப்பி விடுங்க. ஒரே பக்கம் போட்டுட்டு பின்ன ஒரு பக்கம் கரிஞ்ச மாதிரியும் ஒரு பக்கம் வேகாத மாதிரி ஆயிரும். 2 நிமிஷத்துக்கு வந்து திருப்பி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி சிக்கன் 65 பண்ணியிருக்கீங்களா? அதில் என்னென்ன மசாலா போடுவீங்க? ஒருத்தவங்க ஒரு மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுறாங்க, ஒருத்தவங்க ஒரு மெத்தடில் வந்து சமையல் பண்ணுறாங்க. நான் இப்படி, என்னோடய மெத்தட் இப்படி. கமெண்ட் கண்டிப்பாக பண்ணி சொல்லுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சிக்கன் 65 எப்படி வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். நான் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். நம்ம சிக்கன் ஃப்ரை ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இன்றைக்கி இவ்வளோ தான் வறுத்துருக்கேன். மீதி எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில். நாளைக்கு நம்ம வறுத்துக்கலாம். இவ்வளோ எடுத்து வச்சிடலாம், வைக்க போகிறேன், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பவானி லைஃப் ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டட்டா பை பை, see you. நாளை நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் இருந்தால் எடுத்துக்கோங்க, டேஸ்ட் பாருங்கள். இதை நான் டேஸ்ட் பார்க்க மாட்டேன், ஏன்னா நான் கோழி சாப்பிட மாட்டேன். கோழி கூட சண்டை. டட்டா பை பை, லவ் யூ. என் வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ வெரி ஸோ மச். நான் வந்து கொஞ்சம் படப்படன்னு பேசுகிறோம், வேலை நிறையா இருக்குது, பார்த்தீங்களா? டட்டா பை பை, லவ் யூ.